அப்பாட, ஸ்கூல் எப்ப லீவ் விடுவா எப்ப லீவ் விடுவான்னு இருந்தோம். நல்ல வேலை ஸ்கூல் லீவ் விட்டுட்டா. இனி ஜாலி தான் 1.5 மாசத்துக்கு. அம்மா வீட்டுல போய் பேசாம ஒரு 10-20 நாள் கண்ணை மூடிட்டு இருந்துட்டு நல்ல மீன் கிழங்கு வச்சு சாப்பிடணும். கன்னியாகுமரி அங்க இங்க எல்லா இடமும் சுத்தணும்ப்பா. ஜாலியோ ஜிம்கானாதான். அப்பா, இனி 10 மணி வரை நல்லா தூங்கலாம். எலும்பவே வேண்டாம். அப்பா, ஸ்கூல் இருக்கும்போது காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு சாப்பாடை கட்டி பிள்ளைகளை அனுப்பி 3 மணிக்கு அது கூட்டிட்டு வந்து பெரிய பாடுதான். இனியும் 1.5 மாசத்துக்கு எந்த கவலையும் இல்ல, ஜாலியா இருக்கலாம். இந்த மாமியார் கிளம்பிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு நாளை காலையில கிளம்பி ஓடிடணும். இப்ப என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். எப்படி நம்ம அக்கா அம்மாவா சித்திமாவா எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்பா, செம்ம ஜாலிதான். அப்பாட, இந்த லீவை நல்லா கொண்டாடிட வேண்டியதான். கொண்டாடிரும். அத்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்தே கொண்டாடுவோம். இது என்ன? நாளைக்கு போய் தொலைஞ்சிடலாம், 1 மாசம் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இதுக்கு எப்பந்தான் லீவ் விடும்னு இருக்கும் போல. ஐயோ, மைனிக்கறி வந்துட்டாளா? இன்னும் டேஸ்ல கிளம்ப மாட்டாளா? இவ வேற சும்மா இருக்க மாட்டாளா? இந்த மாமியார் கிளவி தோசையை சுடு, ஆப்பத்தை போடு, இட்லி ஆவி, சிக்கன் வாங்கு, மட்டன் வாங்கு, பொரி கறின்னு நிப்பாள. ஐயோ, நம்ம லீவு கனவுலாம் அவ்வளவுதானா? ஐயோ, இது என்னடா நமக்கு வந்த சோதனை. கொஞ்சம் சந்தோஷப்பட வழி இல்ல, உடனே ஒரு பேராபத்து வந்துருது நம்மள தேடி. அட வாங்க மக்களே, வந்துட்டீங்களா? நேத்தே அம்மா சொன்னா பரிச்சை முடிய போகுதுன்னு. முடிஞ்சுட்டு நல்லா இருக்கீங்களா மக்கா? பரிச்சைலாம் எப்படி இருந்தீங்க? வாங்க ஆச்சிட்ட. அம்மா எங்க மக்கா? இந்த வந்துட்டேம்மா. இதோ ஓடி வருது. ரோடுன்னு இருக்கா என்னன்னு இருக்கு? எப்ப ஆச்சி விடுனா போதும், ரோடையும் பார்க்க மாட்டுக்கு, வண்டி போகுதானும் பார்க்க மாட்டுக்கு, ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டுங்க. வாங்க மைனி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க லீவ் விட்டுட்டோ? இன்னைக்குதான் லீவ் விட்டுருக்கோம். ஆமா, இன்னைக்குதான் லீவ் விட்டாங்க. பிள்ளைகளும் எங்க போகும், நம்மளும் எங்க போறோம்? அம்மா வீடு விட்டா புருஷன் வீடு, புருஷன் வீடு விட்டா அம்மா வீடு. சரி, லீவுக்கு 1 மாசம் இங்க இருந்துட்டு போமேன்னு வந்தோம். சரி மக்களே, மாமே வரட்டு சொல்லி காரெல்லாம் புடிச்சு குத்தாலம், பாவநாசம், கன்னியாகுமரி, படம் பார்க்க எல்லா இடமும் போயிட்டு வருவோம். பிள்ளைய கூட்டு போமே இன்னும் எங்க போகுதுக்கு? கண்டிப்பா மாமே வரட்டு சொல்லுவோம். ஐயோ, நம்ம அம்மா வீட்டுக்கு போற கனவு அவ்வளவுதானா? நாளைக்கு கிளம்பி போலாம், எல்லாரும் வருவாங்க. ஆசை எல்லா இடம் சுத்துறான்னு பார்த்தா இந்த மாமியார் கிளவி என்ன அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன்னு சொல்லுங்க, நம்மள போக விட மாட்டாள. அதுல இவ வேற வந்திருக்கா. இன்னும் 1 மாசம் தங்க போறாளா? ஸ்கூலுக்கு பீஸ்ல இருந்து, பேக்ல இருந்து, லஞ்ச் பேக்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு போக விட மாட்டா. மொட்டை அடிச்சிருவா. எம்மா, என்ன கறிமா நீ வச்ச? வயிறெல்லாம் பசிச்சு, சமையல்னே ஒன்னும் பண்ணல. சரி, பிள்ளை பரிசை முடியல, சீக்கிரம் கிளம்பி போயிருவோமேனு கிளம்பி வந்தேன். இன்னைக்கு நீ வருவேன் தெரிஞ்சிருந்தா மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் பாத்துக்கோ. நீ வாரேன் ஒரு வார்த்தை சொன்னீங்க. இன்னைக்கு மீன் வறுத்து வச்சு, தீயல் வச்சு, கிழங்கு கறியும் வச்சு, சாலை பொரிச்சு வச்சிருக்கு. ஏ அப்பா, மீன் கறி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? என் மாமியார் ஒன்னும் வைக்கவே விட மாட்டாமா. வெள்ளியும் சொல்லுவா, செவ்வான்னு சொல்லுவா, திங்கக்கிழமையும் சொல்லிடுவா, புதன்கிழமையும் சொல்லுவா, அடுத்து இப்ப மீன் வாங்க கூடாதுன்னு சொல்லுவா. அப்படியே சொல்லி சொல்லி மீனே கண்ணில் காணிக்க மாட்டேங்கம்மா. ஏன்னா ஒருபடி மீனுக்கு அரியும் வச்சு, கிழங்கும் வச்சு தாமா, சாப்பிட ஆசையா இருக்கு. ஒண்ணு இல்லாததுலயே நம்ம வீட்டுல வந்து என்னெல்லாம் வச்சு தின்னுட்டு இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன, நம்ம வீட்டுல ராணி மாதிரி இருந்த போய் பாரு. மாமி அப்படில இருக்க, ஒண்ணு வச்சும் கொடுக்க மாட்டா பிள்ளைக்கு. சரி வாமா சாப்பிடு. மைனி வரும்போது அந்த பைய எடுத்துட்டு வந்துருங்க. சுச்சோ, இவ கிளம்ப போறது இல்ல, நம்மளையும் வீட்டுக்கு விட போறது இல்ல. லீவுக்கு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா பொறுக்காத இவளுக்கு. அம்மையும் மவளும் நம்மள என்ன பாடு படுத்த போறாளோ தெரியல. இவளுக்கு பேக்க நான் தூக்கிட்டு போணுமா? ஏன் அங்க இருந்து தூக்கிட்டு தானே வந்திருப்பா, உள்ள கொண்டுட்டு போனாதான் என்னவா? மைனினாலே திமுருதான் இவளுக்குலாம். மருமலை, சாமி நல்லா கும்பிட்டுக்க, விளக்கேத்தி. என்ன இனி இதுதான் உன் புகுந்த வீடு, பிறந்த வீடு, எல்லாமே நாங்க உனக்கு அம்மா அப்பா மாதிரி, சரியா? எதுவும் நினைக்க கூடாது. சரிங்க மாமா. அப்புறம் நடந்ததெல்லாம் போட்டு இனி இன்னையில இருந்து உங்களுக்கு புது வாழ்க்கைன்னு நினைச்சுக்கணுங்க. ஏதோ கந்திஸ்தி பட்டு போச்சு, அதான் இப்படி ஆயிட்டு என்ன. அதனால பழச எதுவும் நினைக்க வேண்டாம், மனசு வருத்தப்பட வேண்டாம். இனி நடக்கிறதெல்லாம் நன்மையாவே நடக்கட்டு. சரிங்க மாமா, நான் எதுவும் நினைக்கல மாமா. அவளுக்கு என்ன, அவ என்ன நினைக்க போறா? அவ நினைச்சதெல்லாம் நடந்துட்ட. நல்ல பணக்கார வீட்டு பையனா எடுத்துட்டு போன்னு நினைச்சா நடந்துக்கலாம். அவங்க வீட்டுல எல்லாம் இப்படி ஒரு வீட்டை பாத்துருப்பாளா? நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுருப்பாளா? ஆமா சத்தியா, உங்க மாமா சொன்ன மாதிரி நல்ல சாமியை கும்பிட்டுக்க. குடும்பம், அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும், இந்த உலகம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி கும்பிட்டுக்க. என்ன, குடும்ப கோயிலுக்கு ஒரு நாள் போகணும். ஆமா மீனாட்சி, நீ சொன்னது எனக்கு ஞாபகமே வருது. இந்த வாரத்துல ஒரு நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துரும் என்ன?
அம்மா, நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ உங்க மனசு கஷ்டப்படும்படி போயிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்கம்மா. இப்ப மாதிரி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சே. இதெல்லாம் பிள்ளைங்க முதைய யோசிக்கணும். அம்மா அப்பா இருக்காங்களே, நமக்கு ஒரு தங்கச்சி இருக்க, நம்ம இப்படி போனா நம்ம குடும்பத்துக்கு பேர் என்ன ஆகுது, நம்ம தங்கச்சி கல்யாணம் வேற ஆகலையே, வரவன் என்ன கேட்பான் அப்படின்னு யோசிக்கணும். எல்லாம் நடந்து முடிச்சுக்கிட்டு மன்னிச்சுக்கமான்னு கேக்குறது என்ன பெரிய விஷயமா? சரி சரி, நடந்ததெல்லாம் அவர் சொன்ன மாதிரி ஏதோ கண்டிச்சு மாதிரி ஆயிட்டு இனி நல்லபடியா எல்லாம் நடக்கட்டு. சரிம்மா, உன் கையால எல்லாத்துக்கும் ஒரு காப்பியை போட்டு கொண்டு வா. என்ன, நாளைக்கு காலையில நினைச்சு முத ஒரு இனிப்பு பதார்த்தம் ஏதாவது செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிடு. ஐயோ, காப்பியாவது எப்படியும் போட்டுருவா, இனிப்பு பதார்த்தமா? சத்யாவுக்கு தான் ஒன்னும் சமையலே தெரியாத. சரி, அதுக்கு என்ன, ராத்திரி பூரா வந்து யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டு சொல்லணும். நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லையா கடையில ஏதாவது பார்சல வாங்கி அப்படி எல்லாத்தையும் கொடுத்து ஏமாத்திடலாம். அப்பா, என்ன அழகா இருக்கு இது கிச்சனா, அப்படி புதுசா இருக்கு. சமையல் எதுவும் பண்ணுவாங்களோ என்னமோ, என்ன அழகா இருக்கு. நம்ம வீட்டுல அம்மாட்ட எத்தனை மட்டும் சொன்னோம், மாடல் கிச்சன் பண்ணுங்கம்மா, மாடலர் கிச்சன் பண்ணுங்கம்மான்னு. நம்ம நினைக்காததெல்லாம் இங்க எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃப்ரிட்ஜே நம்ம ஹைட்டுக்கு இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. நம்ம கனவுல நினைச்சதெல்லாம் நனவுல நடந்துட்டு இருக்கு. கிச்சன் சூப்பரா இருக்கு. ஆனா சமையல் பண்ண மாதிரியே ஒரு அறிகுறியே இல்லையே. ஒருவேளை பணக்கார வீடுனால ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவாங்களோ பேருக்கு கிச்சனை வச்சுட்டு. சத்யா, என்ன கிச்சனை பார்த்து அப்படி பிரமிச்சு போய் நிக்கிற? என்ன சத்யா, சமையல் தெரியும் தானே? சந்தோஷ், நீங்க என்ன ரொம்பதான் இன்சல்ட் பண்ணிக்கீங்க, பாத்துக்கோங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எங்க வீட்டுல எங்க அம்மாட்ட எப்பவுமே சொல்லுவேன், அம்மா மாடல் கிச்சன் பண்ணுங்கம்மா, மாடலர் கிச்சன் பண்ணுங்கம்மான்னு. எங்க அம்மா பைசாலாம் இல்ல, இருக்கிற கிச்சன் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க சூப்பரா இருக்க கிச்சன்லாம், எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா சமையல் பண்ண மாதிரியே தெரியலையே. என்ன டிராப்ஸ், அப்புறம் அந்த கறி அது இதுன்னு எதுவுமே இல்ல, பளபளன்னு இருக்கு. இல்ல சத்யா, சொன்னா நீ கோவப்படுவ, இருந்தாலும் சொல்லுங்க. இன்னொண்ட மறக்க இருக்கு. எனக்கும் ஐஸுக்கும் வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்பவுமே வீடெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அம்மாக்கு ஐடியா. அப்படி முத கிச்சனை ஆல்ட்ரேஷன் பண்ணதுதான். அது ஆல்ட்ரேஷன் பண்ணதுனாலதான் நம்ம போயிட்டோமே. ஓஹோ, அப்ப இது அவளுக்காக கட்டின கிச்சனா? நல்லாவே இல்ல. சத்யா, நாளைக்கு அம்மா ஸ்வீட் ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நாளைக்கு காலையில எழுந்திரிச்சிரு, நான் கடையில இருந்து ஏதாவது வீட்டுல செய்யற மாதிரி ஏதாவது ரெசிபி, கேசரி இல்ல சக்கரை பொங்கல் அந்த மாதிரி அதையா சொல்லி செஞ்சு வாங்கிட்டு வந்துருக்கேன். காலையிலே அம்மா வரதுக்குள்ள கிச்சன்ல வந்து செஞ்சது மாதிரி எல்லாத்துக்கும் கிணத்துல வச்சு கொடுத்துரு, தெரியவே தெரியாது. வாங்க சந்தோஷ், நாளைக்கு ஒரு நாள் அப்படி பண்ணலாம். தினமும் ஏதாவது பண்ணுன்னு சொன்னா தினமும் அதுக்குன்னு கடையில இருந்து வாங்கிட்டு வருவீங்களா? அதெல்லாம் இல்ல, யூடியூப் இருக்கலாம், அதுல பார்த்து ராத்திரி ஃபுல்லா எதுவும் கத்துக்கிட்டு தானே. அப்படியா? ராத்திரி பூரா யூடியூப் பார்க்க போறியா? ஹாய், நீங்க பேசுறதே சரியில்லை. போங்க, நீங்க எங்க காஃபி தானே, நான் போட்டு கொண்டு வர்றேன். அம்மாடியோ, நல்லா தான் உருட்டி மிரட்டி வைக்கா. நானும் பாத்துட்டு தானே இருக்கேன் அங்க இருந்தே. எப்பா இப்படி வைக்கா அப்படி வைக்கா, அவனும் பயந்து நடுங்கி கிட்ட போய் நிக்கான். இது சரிப்படாத. சந்தோஷ், இல்லம்மா, சத்யாக்கு நம்ம வீட்டுல அடுக்கால எங்க இருக்குன்னு தெரியாதுல, அதான் காமிச்சு கொடுத்துட்டு. அது இல்லாம இந்த அடுப்புல அவளுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாதுலமா, அதான் எப்படின்னு கத்து கொடுக்கதான் வந்தேன். ஏன்ட்ட சொல்ல வேண்டியதானப்பா, அதுக்கு என்ன, நான் இருக்கேன், ஐஸ் இருக்கா, திவ்யா இருக்கா, சொன்னா செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டுல என்னைக்கு ஆம்பளைங்க கிச்சன் பக்கம் வந்தாங்க சொல்லு? இதெல்லாம் புது பக்கமா வேண்டாம், எப்பவும் போல இருக்கணும், சரியா? போ, அதெல்லாம் என் மருமகளுக்கு நான் கத்து கொடுக்கேன். பரவாயில்லையே, சந்தோஷ் நல்லா தான் சமாளிக்காரு. என்ன சத்யா, காப்பி கூட உங்களுக்கு போட தெரியாதா? 10-15 நாள் ஆச்சு. அப்போ டெய்லி ஹோட்டல் தான் சாப்பிட்டு இருந்தீங்களா? எதுவுமே தெரியாது உனக்கு? இல்லத்த, காஃபி போட தான் வந்தேன். காஃபிலாம் நல்லா போட தெரியும். அவர் இந்த அடுப்பை எப்படி எனக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது, அதான் சொல்லிட்டு இருந்தாரு. எங்க வீட்டுலாம் இப்படி இல்லத்த, சாதாரணமா உள்ள அடுப்பு தான். இப்படி வச்சு லைட்டர் வச்சாலே வந்துரும். இது 4 அடுப்பு மாதிரி தெரியுது. அது இல்லாம அடியில எல்லாம் என்னெல்லாமோ இருக்கு, எனக்கு அதான் தெரியலத்த. அது உங்க வீட்டுல இந்த மாதிரி கிச்சனு இந்த மாதிரி வீடெல்லாம் பாத்திருப்பீங்களா? கிடையாது, கனவுல கூட இந்த மாதிரி பாத்திருக்க மாட்டீங்க. இது எதுக்கு இப்படின்னா நாங்க பண்ணோம்னா, ஐஸுக்கும் சந்தோஷமும் கல்யாணத்துக்காக தான் இப்படிலாம் எல்லாம் வீடெல்லாம் மாத்தினேன். என்ன செய்ய, தலையெழுத்து எங்க போனாலும் விடுமா? எல்லாம் மாறி போச்சு. அதான் சமையல் பக்கம் வர்றதே இல்லை இப்போ. நான் ஒரு மக்கு, உனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் பத்த வைக்கிறதுக்கு? இதெல்லாம் பணக்கார வீட்டுல மட்டும்தான் இப்படிலாம் வச்சிருப்பாங்க. சரி, நான் அடுப்பை மட்டும் ஆன் பண்ணி கொடுக்கேன். காப்பி போட்டுருவீங்களா? காஃபி டீ எல்லாமே சூப்பரா போடுவேன். அவருக்கே ரொம்ப பிடிக்கும் நான் போடுற காஃபி டீ எல்லாம். இந்த பாருமா, நீ என் மருமகள் ஆகிட்ட, அதனால சில விஷயம் உனக்கு சொல்லிதான் ஆகணும். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதை இன்ன வரை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அதை மாதிரிதான் உனக்கும் சில விஷயம் சொல்லி தருவேன். நீ இதை மாதிரிதான் இங்க இருந்து ஆகணும். நீ இதுக்கு மாதிரி எப்படி இருந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும், இருந்துக்கணும்.
இந்த பாருமா, காலையில 8 மணி வரை தூங்கினேன் 10 மணி வரை தூங்கினா இருக்கக்கூடாது. 5:30 மணி எந்திக்கணும். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வயசானவங்க, அதனால 8-8:30க்குள்ள டிஃபன் ரெடியா இருக்கணும். 6:30 மணி 7 மணிக்குள்ள காஃபியை கொடுத்துடணும். சரியா? திவ்யா மாத்திரம் கொஞ்சம் முன்ன பண்ண எந்திப்பா, அவளுக்கு ரூம்ல போய் காஃபியை கொடுத்துரு. சரியா? அது மட்டும் இல்ல, சந்தோஷம் 9 வரைக்கும் வேலைக்கு போயிருவான். அவனுக்கு காலையில எல்லாம் சுட சுட வச்சாதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. உங்க வீட்டை மாதிரி ஆரி அமர அப்பெல்லாம் இருந்தா இங்க யாருக்கும் பிடிக்காது. சூடா எல்லாமே இருக்கணும் டேபிள்ல. அப்புறம் சும்மா அந்த ரோட்ல அங்க பேசினேன் இங்க பேசினேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. மெயினா மெயினா நீ உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகவே கூடாது. உங்க வீட்டுக்கு நான் இன்னைக்கு போனதுக்கு உங்க அம்மா கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம எடுத்தறிஞ்சு பேசினாங்க. அதனால உங்க வீட்டை நீ மறந்து இருக்கதா இருந்தா மட்டும்தான் நீங்க இருக்கணும். இத சந்தோஷ் எதுவும் நீ சொல்லக்கூடாது, தெரியவும் கூடாது சந்தோஷ்க்கு. மத்தபடி உனக்கு எந்த இதுவும் இல்ல. நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கணும், அவ்வளவுதான். சரியா? புரிஞ்சதா சொன்னது? அது எப்படித்த எங்க அம்மா அப்பாவும் நான் பார்க்காம இருக்க முடியும்? சந்தோஷாலே 15 நாள் இருக்க முடியல. அப்படி இருக்கல நான் மட்டும் எப்படி எங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருக்க முடியும்? நான் ஒரு நாளாவது போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த மாதிரி பெரியவங்களை ஏத்து பேசக்கூடியது இன்னோடி நிப்பாட்டிக்க. என் வீட்டுல என் மகளே நான் சொன்னா திரும்ப பேச மாட்டா. எல்லாருமே அப்படிதான். இந்த ஏத்து பேசுறது எனக்கு பிடிக்காது. சரி, பூசா இருக்கனால விடுறேன். உங்க அம்மா இல்ல அப்பா இல்ல யாரையுமே நீ பார்க்க கூடாது, அவ்வளவுதான். சீக்கிரம் காப்பியை போட்டு கொண்டு வா.